எக்ஸைஸ் 2.2ல இந்த 2 ஷேடட் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதோட ஏரியா என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், 4 குவாட்ரண்ட் இருக்குது. குவாட்ரண்ட்னு தெரியுதுங்களா? ஒரு சர்க்கிளில் 4 பிரிச்சா 4 குவாட்ரண்ட் இல்லையா? அப்போது இது 1, இது 2, இது 3, இது 4. ஒரு சர்க்கிள் தான் 4 பிரிஞ்சுக்குது. அப்போ இதுதான் 1, 2, 3, 4. ஒரு ஸ்கொயரில் இருந்து ஒரு சர்க்கிளை வெட்டி எடுத்தால் மிச்சம் தான் இது. ஓகேங்களா? அப்போது ஏரியா ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏரியா ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஏரியா ப்ளஸ் மைனஸ் இல்லையா? ஸ்கொயர்லேருந்து எதை கழிச்சிக்கணும்? இது சர்க்கிள் 4 குவாட்ரண்ட்டு சர்க்கிள், இதை கழிச்சா முடிஞ்சு போச்சு. ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயரு. இதோட சர்க்கிளோட ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர். இதெல்லாம் ஏரியா ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இப்போது ஸ்கொயருக்கு 10, ஏ ஈக்குவல் டு 10 சைடு இல்லையா? இது 10, இது 10, இது 10, இது 10, அப்போ 10. அப்போது 10 ஸ்கொயர் மைனஸ் பை என்ன கொடுத்துறாங்க? 3.14. அப்புறம் ஆர் பாருங்கள், ஆர் நல்லா பாருங்கள். இது 10 அப்படின்னா இங்கே தான் அந்த குவாட்ரண்ட் முடியுது. அப்போது இது 5, இது 5. அப்போ இங்கே இது 5, இது 5, இது 5, இது 5, இது 5, இது 5. ஓகேங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்போது குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் என்னது? 5. நான் குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறது இது, சரிங்களா? அந்த குவார்ட்டருங்கிறத நான் குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இப்போது 3.14 × 5 × 5. இங்கே பாருங்கள், இது 100 மைனஸ் 5 × 5 25 × 3.14. 3.14 × 25 27 15. அப்புறம் 8 2 6 0 5 1 8 7. அப்போ எவ்வளோ? 100 மைனஸ் 7850. அந்த 2 புள்ளி இருக்குது இல்லையா? அப்போது புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது இல்லையா? அப்போ 2 நம்பர் தள்ளி வச்சுங்க. இதுலேருந்து இதை கழிச்சு எவ்வளோ கிடைக்கும்? 100ல் 78 போச்சுன்னா எவ்வளோ? 21.5. 21.5. இது கடை வாங்கினா 100ல் 50, அப்புறம் 99ல் 99 இருக்குது. 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 7 போச்சுன்னா 2. அப்போ 21.50 என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா என்னது? 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே வந்துடுவோம் செகண்ட் ஒன்றுக்கு. செகண்ட் ஒன் ரொம்ப ஈஸி தான். ஆஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள்லேருந்து ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துட்டா இந்த ஏரியா கிடச்சிடும். அப்போ செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னா, இது பாருங்கள், ட்ரையாங்கிளோட ஹைட்டு 7, செமி சர்க்கிளோட ரேடியஸ்ஸு இது 7, இது 7 இல்லையா? 7 7 14. 14 வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இது 7னா கரெக்ட் தான். இது 7னா இதுவும் 7 தான் இல்லையா? இது எப்படி கணக்குன்னா, நல்லா பாருங்கள். இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ்ஸு 7 இல்லையா? சரி, அப்போது இதுவும் ரேடியஸ் தானே, இதுவும் 7 தான். அப்போ இதுவும் 7, அப்போ இதுவும் 7. இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் தான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு, சரிங்களா? அப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு எதை கழிக்கணும்? செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். செமி சர்க்கிள்லேருந்து ட்ரையாங்கிளை வெட்டி எடுத்துட்டுனா இந்த ஷேடட் ரீஜன் கிடச்சிடும். அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு, முழு சர்க்கிளுக்கு பைஆர் ஸ்கொயரு. அப்போது பாதி அப்படின்னா பைஆர் ஸ்கொயர் பை 2 இல்லையா? அதில் பாதி. அப்போது πr ஸ்கொயர் பை 2 மைனஸ் ட்ரையாங்கிள் என்னது? 1/2 × 7 ×
14 இல்லையா? அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்து. இங்கே பாருங்கள், லென்த்து ஹைட்டு ஹைட் இன்ட்டு பிரெத்து ஹெச்பின்னு வச்சுக்கலாம். ஹைட் என்னது 7, பிரெத்து பாருங்கள் 7 + 7 14 புரியும் நினைக்கிறேன். 7 + 7 14, ஹைட்டு 7, அதுதான் அப்படியே இருக்கா. அப்போது பை என்னது அவங்களே கொடுத்துட்டாங்க. பை ஈக்குவல் டு 3.14, ஆர் ஈக்குவல் டு 7, அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ நான் அதை பிரித்து எழுதிக்கிறேன். 1/2 πr ஸ்கொயர், 1/2 πr ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னு வச்சுக்கலாம். இதை அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ காமனாக இருக்கிறதுனது 1/2 தனியாக இருக்குது, தனியாக எடுத்துக்கலாம். அதால் தான் அதை மாற்றணும் பிஹெச்னு. 1/2 தனியாக எடுத்துன்னா πr ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு ஹெச். 1/2 3.14 இன்ட்டு ஆர்னது 7 × 7 மைனஸ் பி என்னது பி 14 இன்ட்டு ஹைட் என்னது 7. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான். 7 × 7 49 இல்லையா? 3.14 இன்ட்டு 49 மைனஸ் 14 இன்ட்டு 7. 3.14 இன்ட்டு 4, 4 4s are 16, 1 4s are 4, 5, 4 3s are 12. அப்போது 2 நம்பர் தள்ளி புள்ளிக்குது இல்லையா? அப்போ இங்கே வச்சிடலாம். அப்போது 1/2 49 தானே இது. சாரி 3.14 இன்ட்டு 49, 9 4s are 36, 6 3, 1 9s are 9, 12 1, 3 9s are 27, 28 வச்சுக்கலாம். அப்புறம் 4 நான் வரும் 6 5 2 1, 6 5 2 1, 6 8 13 1 5 1. எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வருது பாருங்கள், 1 2 நம்பர் தள்ளி. அப்போது 153.86 மைனஸ் 14 இன்ட்டு 7, 7 4s are 28, 8 2, 1 7s are 7, 9, 98. இப்போ இதை கழிக்கணும் இல்லையா? 1/2 98 153.86 98 00. இப்போ 6 8 13ல் 8 போச்சுன்னா 5, 14ல் 9 போச்சுன்னா 5. அப்போ 1/2 55.86 இல்லையா? அப்போ அதை டிவைட் பண்ணலாம். 55.86னா 2ஆல் டிவைட் பண்ணால் 27, ஆமாம் 27 × 2 54, மீதி 18. இந்த 8 இறக்குங்க, இங்கே புள்ளி இருக்கிறதுனால புள்ளி வச்சுக்கலாம். 18, அப்புறம் 9 2s are 18, திரும்ப 6, 3 2s are 6 0. அப்போ எவ்வளோ ஆன்சரு? 27.93 cm². தேங்க்யூ.